காங்கிரஸ் சின்னக்கானல் மண்டலம் கமிட்டியின் தலைமையில் சின்னக்கானல் வில்லேஜ் அலுவலகத்திற்கு மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்பட்டது. மூணார் பிளாக் காங்கிரஸ் தலைவர் எஸ். விஜயகுமார் தர்ணாவை துவக்கி வைத்தார். மத்திய பட்ஜெட்டில் உள்ள மக்கள் துரோக நடவடிக்கைகளை பின்வாங்க வேண்டும். 50% அதிகரித்து வரும் வரியை பின்வாங்க வேண்டும். ஜாதி சான்றிதழ் கொடுக்க வேண்டும். லைஃப் மிஷன் திட்டம் வீடுகளுக்கு NOC போன்றவை கொடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தப்பட்டது. KPCCயின் அறிவிப்பின்படி மாநிலம் முழுவதும் நடைபெறும் போராட்டத்தின் பாகமாக காங்கிரஸ் சின்னக்கானல் மண்டலம் கமிட்டியின் தலைமையில் சின்னக்கானல் வில்லேஜ் அலுவலகத்திற்கு மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்பட்டது. மண்டலம் தலைவர் P. வேல்மணியின் தலைமையில் நடைபெற்ற போராட்டம் ബ്ലോക്ക് കോൺഗ്രസ് தலைவர் S. വിജയകുമാർ തുവക്കി வைத்தார். ഏറ്റവും പേരുകേട്ട് ഈ നാട്ടിലെ ഈ കഴിഞ്ഞ ബാലഗോപാലൻ ധനകാര്യമന്ത്രി കേരള നിയമസഭയിൽ കഴിഞ്ഞ 2 ആഴ്ചയ്ക്ക് മുമ്പ് ബഡ്ജറ്റ് അവതരിപ്പിച്ചു. ഈ ബഡ്ജറ്റ് അവതരിപ്പിച്ചപ്പോൾ ഈ നാട്ടിലെ ജനങ്ങളുടെ അടിസ്ഥാനത്തിൽ താഴെത്തട്ടിൽ പ്രവർത്തിക്കുന്ന സാധാരണക്കാരായ ആളുകളുടെ കൊള്ളയടിച്ചുകൊണ്ടുള്ള അല്ലെങ്കിൽ അവരെ ഇനിയും ജീവിതം എങ്ങോട്ട് മുമ്പോട്ട് കൊണ്ടുപോകുമെന്നുള്ള നിലയിൽ ചിന്തിക്കുന്നവരെ വീണ്ടും അവതാളത്തിലാക്കിക്കൊണ്ടുള്ള ഒരു ബഡ്ജറ്റായിരുന്നു അത്. தர்ணா போராட்டத்தில் பிளாக் காங்கிரஸ் துணைத் தலைவர் முருகபாண்டி முக்கிய உரையாற்றினார். யூத் காங்கிரஸ் மண்டலம் தலைவர் பாண்டிராஜ், பிளாக் கமிட்டி உறுப்பினர்கள், மண்டலம் கமிட்டி உறுப்பினர்களும் பஞ்சாயத்து உறுப்பினர்களும் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.